போட்டு நார் அடிக்கிறவா மத்தவங்க ஒன்னு தூக்குறாங்க வேலையில இருந்து உன்னை வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையான்னு பாரு. மயிறு புடிங்க பெரிய பயிர் பருப்பு நீ எப்படியா பையன் ஓத்தான்ற உங்க அம்மால ஓத்தால ஓத்தால உன் தங்கச்சி ஓத்தால மயிறு நாசமா போயிடு. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ போ. ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட்ல அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடஞ்சி முண்டமா போவ. நீல விளங்க மாட்டே பையா. மொத்த செருப்பு பிடிக்கிறோம். ஹாய், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் பெயின். வலிகளை பற்றி பேசப்படும் சொன்னேன். இன்றைக்கி அந்த வலிகளை பற்றி பேசுகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை பற்றி என்னுடைய ஃப்ரெண்டு பேசுகிறேன்னு சொன்னார். சரி, ஏன்னா அந்த வீடியோ அவர் தான் எனக்கு காமிச்சார். அவர் பேசுகிறேன்னு சொன்னார். சரி, நீங்கள் பேசுங்க, நான் அதை அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் பேசுகிறது நீங்கள் கேட்டுட்டு வாங்க. ஆஃப்டர் தட் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். பாருங்கள். ஹாய், ஹலோ மக்களே. டெலிவரி பாய்னாலே நமக்கு மைண்டில் வருது ஃபுட் டெலிவரி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, சரிங்களா, பிக் பாஸ்கெட், இந்த மாதிரி நிறைய ஆப் வந்துச்சு. இப்போ நிறைய வகையான ஒரு எப்படி சொல்றது, அந்த ஃபுட்டு மட்டும் இல்லை, பொருள் கூட ஏதாவது பொருள் இருக்கு. என் நண்பர் கொஞ்சம் தூரமா இருக்கான், என்னால் போக முடியாது, டைம் இல்லை, இந்த பொருளும் அங்கே போய் ஒப்படைச்சிடலாம். அப்படி ஒரு வசதி இப்போ நிறைய வசதி இருக்கு, சரிங்களா. ஸோ டெலிவரி பாயோட வேலையை என்ன தெரியுமா, அவங்களோட ஸ்ட்ரகிள் நான் சொல்றேன். லைக் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன். வெயிட்ல ஒரு தெருவுலையோ ரோட்லயோ எங்கேயாவது ஒரு ரோட்டோரமா டீ கடை இந்த மாதிரி வெயிட் பண்ணுவாங்க ஆர்டருக்காக. ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஆர்டர் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் வந்த உடனே நேரா அந்த ஹோட்டலுக்கு போவாங்க, லொகேஷன் போடுவாங்க. அடிக்கடிக்கு லொகேஷன் வேணும், சரிங்களா. லொகேஷன் போட்டு அங்கே நிற்பாங்க. சில ஹோட்டல்காரங்க அவங்களுக்கு தரை குறைவா, சில மரியாதை இல்லாம நடத்துவாங்க. அணுகுமுறை சரி இருக்காது. இங்க நில்லுப்பா அப்படி, சரி, அதெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு அந்த ஆர்டர் வாங்கிட்டு, அந்த ஆர்டர் வாங்குறதுக்குள்ளே 4-5 போன் வந்துடும். வாங்குறதுக்கு சரி டிராவல் இருப்பான், அந்த வேலை இருப்பான், கஸ்டமருக்கு போய் கொடுக்கணும் சொல்லி எப்படியாவது அப்படி சொல்லி அடிச்சு போடுவான். டிராபிக்ல எப்படியாவது சொல்லி யாருக்கிட்டையாவது திட்டி வாங்கிட்டு, அங்கே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ரோட்ல, மெயின் ரோட்ல வர்ற வழியில நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திக்கிறான். ஸோ போனதுக்கு அப்புறம் அவங்க ஆர்டர் வாங்கிட்டு இதுதான் அவங்களுடைய அன்றாட வேலை. கொடுக்கணும், வாங்கணும், இங்கிருந்து அந்த பொருள் கரெக்டா அந்த டைமுக்கு டெலிவரி. அதுலயே டூரேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம். சில கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க. சில கஸ்டமர் என்னடா இவன் லேட் பண்றான். சில கஸ்டமர்ஸ் அவங்க டவுட்டா பாக்குறது, இவனா இப்படி இருக்கான், இவனுக்கு என்ன தகுதி, இவன் தான் இப்படி இருக்கான். சில கஸ்டமர்ஸ் அதை டவுட் பண்ணி பொருள் பாக்குறது, சாப்பாடு திறந்து, ஓகேவா, இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ ஒரு காலையில எழுந்த உடனே நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெண்மணி அந்த டெலிவரி பாய அசிங்கமா கொச்சையா எவ்வளவு வன்மத்தை கக்கணுமோ அவ்வளவு வன்மத்தை கக்கியிருக்கா. அந்த ஒரு பொறுமையே இல்லாம, ஒரு எப்படி சொல்றது, அளவேல நோ லிமிட்ஸ். கத்துறதுலயும் ஒரு திட்டுறதுலயும் ஒரு நோ லிமிட் சொல்றாங்க. அப்படி ஒரு மோசமான ஆபாசமான வார்த்தைகள், கொச்சையான வார்த்தைகள், சரிங்களா. ஆனா யார் மேல தப்பு இருக்குதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பெண் எடுத்திருக்காங்க வீடியோ, மொட்டை மாடியில இருந்து எடுத்திருக்காங்க, பால்கனில இருந்து எடுத்து அவங்க அசிங்கமா திட்டு இருக்காங்க. ஒரு தரப்புல இருந்தா வீடியோ வந்திருக்கு. அவன் யாரடா ஒத்தா சொல்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டிருக்கா, ஓகேவா. அது எதுக்காக அவன் சொன்ன அந்த வார்த்தை, ஏன் அப்படி திட்டுனா நமக்கு இன்னும் தெரியல. நமக்கு இன்னும் அவனுடைய வாக்குமூலம் இன்னும் வரல, சரிங்களா. பட் நான் என்னுடைய பார்வையில இப்போ இந்த பொண்ணு நான் பாக்குறேன். ஒரு 5 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். ஒரு அரை நிமிஷம் பார்த்தேன். என்னடா இந்த பையன் நான் யோசிச்சது என்னடா இந்த பையன் இப்படி திட்டிருக்கான் ஒரு பெண்ணை போய், ஏன் இப்படி பண்ணா இந்த பையன் சொல்லி, ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லி நான் என் மைண்ட்ல ஓடுது. அதுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறம் 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்னடா இந்த பொண்ணு அப்படியே அந்த பையன் மேல இருந்த கோவம் அப்படியே ட்ரிபிளா மாறி இந்த பொண்ணு மேல வந்துச்சு அந்த கோவம் எல்லாம். சரி, என்னதான் அவன் திட்டு இருந்தாலும் அதுக்கு எவ்வளவுங்க அவங்க அம்மாவை ஆபாசமா திட்டுறது, அவங்க தங்கச்சியை திட்டுறது, உன் வேலை போயிடும், நீ தகுதி இருக்கா, என்ன மொபைல் வச்சுக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணா உங்களுக்கு ஏதாவது எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அவங்க புரிய மாட்டேது எனக்கு, சரிங்களா. சில பேருக்கு அந்த பெண்ணு ஆணு பெண்ணு சமம் சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த பையன் ஆணு பெண்ணும் சமம் தானே சொல்லி அவனும் அந்த அதே சமமா பாத்துருந்தா அந்த பெண்ணையும் அவனும் அசிங்கமா திட்டு இருந்தா எப்படி போயிருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எல்லாத்துலயும் சமமா பார்க்க முடியாது. ஆணு பெண்ணு எல்லாத்தையும் சமமா பார்க்க முடியாது, சரிங்களா. அவன் அது யோசிச்சிருந்தா, சரி ஓகே, ஆணும் பெண்ணும் சமம் தானே சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, சரி ஓகே, நாங்க அசிங்கமா திட்டுவோம் சொல்லி திட்டு இருந்தா, இந்த பொண்ணு முகத்தை காட்டிக்கிட்டு இப்படி எல்லாம் கொச்சையா பேசுறதுக்கு மனசு வருமா? இவங்க சொந்தக்காரங்க பார்த்தா எப்படி இருக்கும்?
சரி, அந்த வீடியோல கமெண்ட்ஸ் நான் படிச்சு பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாருமே காரி துப்புறாங்க. எல்லா பெண்களும் சரி காரி துப்புறாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி, அந்த பெண்மணி படிச்சா, அந்த பொண்ணு படிச்சா என்னங்க பொறுமை இல்லையாங்க உங்களுக்கு? ஏமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன், சரிங்களா? ஆம்பளை பையன் ஓகேவா, தோலுக்கு மேல வளர்ந்துருக்கான். ஒரு பெண்ணை திட்டுறது பெரிய தப்பு, பெண்ணை மரியாதை இல்லாம பேசுற தப்பு. அதே சரிசமமா நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம்ல. நீங்க போலீஸ கூப்பிடலாம்ல. அதே கோவம் வந்து அந்த அவ்வளவு கோவம் வருது இல்ல உங்களுக்கு? அந்த கோவம் வந்து இவனை விடக்கூடாது, இவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு ஆபாசமா வந்து அவ ஒரு தப்பு தான் பண்ணிருக்கா. அவ ஒரு தடவை உங்களுக்கு திட்டிருக்கா. ஆனா நீங்க வந்து 1000 தடவை திட்டுட்டீங்க, 100 தடவை திட்டுட்டீங்கம்மா. அதுக்கு அவன் நியாயத்தை கேட்க எப்படிமா? சொல்லுமா, நியாயமா? இது நியாயமாமா? சொல்லுமா. நீங்க அவன் ஒரு பேச்சு பேசிருக்கான், ஆனா நீங்க 100 பேச்சு பேசிருக்கீங்க. இதுல போலீஸ் வேற கூப்பிடுறீங்க நீங்க. இந்த போலீஸ் இந்த வீடியோ நீங்க எப்படி போலீஸ் கிட்ட காட்டுவீங்க? என்ன சொல்லி காட்டுவீங்க? இந்த பாருங்க, அவன் திட்டா, நான் வந்து 100 வாட்டி திட்டிருக்கேன். போலீஸ்கார பாப்பால, நீ தான் திட்டி, அவன் பண்ணதுக்கு இன்னும் நீ டபுள் ட்ரிபிள் 100 மடங்கு பண்ணிட்டியாமா? அவனாச்சும் உன்னதான் திட்டான், அவன் வந்து நீ மொத்த ஃபேமிலி சாப விடுறீங்க. கொஞ்சமாச்சு இறக்கம் இல்ல? எப்படி அவன் வந்து அசிங்கமா சாவான், நீ சாவு சும்மா இருக்காது. என்னமோ சொன்னீங்க நீங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படி இப்படி சாக மாட்டேன் நீ என்ன? அப்படி சரி, ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி வந்து ரோட்ல செத்து கிடக்குறான், நீங்க போற வழியில பாக்குறீங்க, ஐயோ யாருக்கும் இந்த சாவு வந்து இந்த மாதிரி சாவு வந்துடாது, என் எதிரி கூட வந்து இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்ல நீங்க யோசிப்பீங்க. கொஞ்சமாச்சு சிந்திங்கம்மா, கொஞ்சமாச்சு இது பண்ணுங்க ஓகேவா? எல்லாரும் மனுஷனுங்கண்ணா, மிருகங்க இல்ல ஓகேவா? தப்பு உங்க மேல இல்ல, அவன் தப்பு பண்ணிட்டானா அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுங்க. அதை விட்டுட்டு நீங்களே சட்டத்தை கையில எடுக்கிறீங்க. ஒரு அணுகுமுறைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருத்தர் ஆப்போசிட்ல ஒருத்தர் தப்பு பண்ணிட்டானா அதுக்கு நான் 100 தப்பு பண்ண வேண்டாம். என்ன எப்படிங்க? உங்களை அடிக்க வர்ற அந்த விரோதியை கூட நீங்க வந்து என்ன தெரியுமா பண்ணும்? அவன் கட்டி அணிக்கணும், உங்களை நண்பன் ஆக்கிக்கணும். அப்படி நீங்க நடந்துக்கணும். அந்த மாதிரி அந்த பொறுமையை கடைபிடிங்க. ஆபாசமா பேசுறது ஃபேஷன் இல்ல. ஆபாசமா பேசா நீங்க தான் நான் தான் ஜெயிச்சிட்டேன், அவன் ஒண்ணு பேசினா ஆனா நான் வந்து 100 வாட்டி பேசிட்டேன், இது இல்ல, இது கெத்து இல்ல, இது வந்து நல்லது இல்ல சொசைட்டிக்கு. ஓகே, உங்க பிள்ளைங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இப்படியா நீங்க வளர்ப்பீங்களா பிள்ளைங்க? இது மோட்டிவேஷனா எடுத்துக்க சொல்வீங்களா? இப்படி சோ தயவு செய்து மக்களே நீங்களே முடிவெடுங்க, சரிங்களா? என் பார்வையில நான் வந்து பேசியிருக்கேன், சரிங்களா? இன்னும் வந்து இன்னொரு தரப்புல இருந்து வரல. சோ என்ன இருந்தாலும் ரெண்டு தரப்பு பார்க்க முடியல. இரண்டாவது தரப்பு வேணாம் எப்படி சொல்றது, ரெண்டாவது தரப்பு பார்க்கலான்னு யோசிக்க தோணுது. ஆனா அதே மைண்ட் செட் என்ன தெரியுமா சொல்லுது, என் மைண்ட் தேவையில்ல, அவன் என்ன பண்ணிருந்தாலும் லிமிட்டே இல்லாம இவங்க அதுக்கு மேல அவங்க பண்ணிருக்காங்க. மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டெலிவரி பாய் பைக் ஓட்டுறது வந்து சாதாரண விஷயம் நீங்க நினைக்காதீங்க. அதுல வந்து ஹெல்த் இஷ்யூ அதிகமானவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வர்றது நீங்க நோட் பண்ணிருக்கலாம். நீங்க எடுத்து பாருங்க, பேக் பெயின், கிட்னி, ஒழுங்கா தண்ணி குடிக்க மாட்டாங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கும், பேக் பெயின் வரும், சரிங்களா? கிட்னி பிரச்சனை, சூடு, ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க, இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ மரியாதை கொடுங்க, எந்த வேலைக்கும் மரியாதை கொடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அதை மதிச்சு வேலை செய்யுங்க. அவங்களுடைய அந்த வேலை வந்து சின்ன விஷயம் இல்லை, ஓகேவா? நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல கால் கை இதெல்லாம் எழுந்திருக்காங்க, சில பேர் செத்துருக்காங்க. அதே போல வந்து கல்ஃப்ல வந்து நான் வந்து நிறைய பார்த்திருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எத்தனையோ பேர் செத்துருக்காங்க, எத்தனையோ பேர் கால் எழுந்து நான் கண்ணால பார்த்திருக்கேன், கண்ணால நிறைய ஆக்சிடென்ட் பார்த்திருக்கேன், சரிங்களா? மதிங்க, ஓகே? டெலிவரி வந்து சாதாரண வேலை இல்லை, டெலிவரி பண்றது சாதாரண வேலை நினைச்சுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வருது. இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. டெலிவரி பண்றதுக்கு மரியாதை கொடுங்க, அவங்களும் மரியாதையா நடந்துப்பாங்க, சரிங்களா? அவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும், உங்களுக்கும் 1000 டென்ஷன் இருக்கும். அது நீங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போங்க. இதுதான் நமக்கு எப்படி சொல்றது, சமூகத்துல ரொம்ப நல்ல ஒரு விஷயம். எல்லாரும் மனுஷனுங்க தான், எல்லாரும் வந்து சரிங்களா? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, ஃபேமிலி பிரச்சனை, கடன் பிரச்சனை, சரிங்களா? சாப்பாடு டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம், டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ரோட்லயே உட்காந்து பார்சல் பண்ணிக்கிட்டு, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. சோ மதிங்க, எல்லாரையும் மதிங்க, சரியா? மதிச்சு நடந்துக்குங்க. நன்றி, பை பை. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. தூக்குறாங்க வேலையில இருந்து, உன வேலையில இருந்து தூக்குறாங்களா இல்லையான்னு பாரு. மயிறு புடிங்க, பெரிய பருப்பு நீ எப்படியா பையன் ஓத்தான்ற உங்க அம்மால ஓத்தால உன் தங்கச்சி
ஆத்தால மயிறு நாசமா போயிடுவ. ஆக்சிடென்ட்ல செத்து போவ நீ போ. ஆக்சிடென்ட்ல அறுத்து போய் சாவ, அழிஞ்சு போய் சாவ. ஆக்சிடென்ட்ல அழிஞ்சு போய் சாவ போற. கை கால் உடைஞ்சு முண்டமா போவ. நீல விளங்க மாட்ட பையா. மொத்த செருப்பு பிடிக்கணும். யாரு கள்ளத்துக்கு போன செருப்பு கேட்டாங்க. செருப்பு வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வார்த்தையை ஒழுங்காக பேசுங்க. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். மனிதனுக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல அவர் செஞ்சிருந்தாலும் இல்லை இவங்களே செஞ்சிருந்தாலும் 2 பேருக்குமே வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டார். அவருடைய வழி அவர் சொல்லிட்டார். என் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னாவே போதும். கொஞ்சம் கவனித்து சரியான முறையில் வார்த்தைகளை பயன்படுத்த பாருங்கள். உங்களுக்கும் குடும்பம் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் இதை பார்த்தாங்கன்னா நல்லபடியாக வருவாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. இது என்னுடைய சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஒழுங்காக பேசுங்க, வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்துங்க. மனிதனை மதிக்க கற்றுக்கோங்க. அந்த ரெஸ்பெக்டாக நம்ம யாருன்னு சொல்லி காமிக்கும். ஸோ தெளிவாக இருங்க, கவனிச்சு இதுங்க. நல்லது செய்யுங்க, நல்லதே பேசுங்க, நல்லது நினைங்க. தப்பான விஷயத்துக்கு என்றைக்குமே துணை போகாதீங்க. அது ரொம்ப பெரிய ஆபத்தாக உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி. இன்றைக்கி இவ்வளோ வன்மத்தை உங்கள் மேலே பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள். இதுதான் அந்த வழி. எத்தனை பேர் உங்களை கெட்ட வார்த்தையை திரும்ப திட்டியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். நீங்கள் விதைச்சது தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது யோசிங்க, நல்லது செய்யுங்க, நல்லதை பேசுங்க. இது வாய்ஸ் ஆஃப் பெயின். நான் உங்கள் தேங்க்யூ. பாய்.